ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் டைம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா திண்டுக்கலோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமான முட்டைப்பாயா. வாங்க முட்டைப்பாயா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. வேக வச்ச முட்டை 4, வெங்காய பக்கோடா, பருப்பு வடை 3, தக்காளி 3, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2, பட்டை கிராம்பு ஏலக்காய், கொத்தமல்லி இலை, புதினா இலை, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த பட்டாணி 1 கப். வாங்க முட்டைப்பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு மிளகாய், வெங்காயம், பட்டை 2, ஏலக்காய் கிராம்பு 3 நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்ததை தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சுருந்த மிக்ஸை இதில் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறிட்டு
அதை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். அது கொதித்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம தேவையான அளவு, உங்களுக்கு காரம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அதில் இருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம 1 கப் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1 கப் பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸில் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணுறது தான் பாயா. இந்த பாயாவில் தான் நம்ம முட்டை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ அந்த மிக்ஸில் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சாதான் அந்த பாயா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான், நம்ம பாயா ரெடி. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தனியாக ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாயாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி, பட்டாணி அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி இது நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான அளவை செய்கிறோம். மொத்தமாக பண்ணணுன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு அந்த பாயா எடுத்துட்டு அதில் ஒரு பருப்பு வடையை முழுசாக பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காய பக்கோடா, அந்த வெங்காய பக்கோடாவையும் எடுத்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து நல்லா உதிர்த்து அதில் போட்டுக்கலாம். அடுத்து அதிலேயே முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயா தண்ணி எல்லாத்துலேயும் மூடிடும். அந்த வடை, பக்கோடா எல்லாத்துலேயும் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டையிலையும் அந்த பாயா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். பாயா பத்தலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம திண்டுக்கலோட ஸ்பெஷல் முட்டை பாயா ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.